ஸோ இப்போ வந்து 6 முருகர் வந்து வருவாங்க. ஸோ அந்த 6 முருகர்ல எத்தன முருகர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 1 முருகர், 2 முருகர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு முருகரும் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா 6 கண்டிப்பா. முருகருக்கான மெசேஜ் பார்க்கலாம். மேம், இப்ப 5வது முருகர சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? 5வது முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். என்னன்னா, இவங்க வீட்ல இருக்க பெரியவங்க சொல்றத கேட்கணும். வீட்லயோ, இல்ல வெளியவோ பெரியவங்க சொல்ற பேச்ச வந்து கேட்கணும். இவங்க எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் சரி, டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அ எந்த ஒரு பொறுப்புல இருந்தாலும் சரி, ஆனா இவங்கள சுற்றி இருக்கிற வீட்ல இருக்க பெரியவங்க சில விஷயம் சொல்றாங்கன்னா, அத காது குடுத்து கேட்கணும். ஏன்னா, அதுல ஏதாவது ஒரு சூட்சுமம் இருக்கும். இவங்க தேடக்கூடிய ஒரு விடை கூட அதுல இருக்கும். அப்போ தொடர்ந்து இவங்க அந்த பெரியவங்களுடைய வார்த்தைய மதிக்காம போறதால தான், இவ்ளோ ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு சூழ்ந்திருக்கு. இல்ல ஏதோ ஒரு பெரிய இக்கட்டான விஷயத்துல போய் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அப்ப இனிமே அத கேட்க கேட்க அதுலருந்து வெளிய வர்றதுக்கான சூட்சுமம் கூட அவங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே. அத நான் கேட்கிறேன், ஃபாலோ பண்றேன். ஆனா இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்னால என் மனசு ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. உடலும் பாதிச்சிருக்கு. நான் அதுலருந்து எப்படி வெளியேறதுன்றபோது முருகர் அதற்கான ஒரு பதில் குடுக்குறாரு. திருச்செந்தூர் போயிட்டு பௌர்ணமி அப்போ பக்கத்துல இருக்கவங்க மாதம் மாதம் போலாம். தூரத்துல இருக்கவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவ, வருஷத்துக்கு ஒரு தடவ கூட போகலாம். ஆனா பௌர்ணமி அப்போ போயிட்டு திருச்செந்தூர் கடல்ல அவங்க முழுகி எழுந்துக்கணும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு